வாக்குத்தத்த பிள்ளை 25 வருஷம் பொறுத்து பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டு போய் நீ பலியிடுன்னு சொல்லும் போது, ஆனா இங்க 25 வருஷம் தவமா தவறின பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில போய் பலியிடுன்றாரு. பலியிடுன்னு சொல்லும் போது எல்லாவது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நம்முடைய இருதயம் இருக்குது பாருங்க. உள்ளான மனுஷன் பா கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்க? எவ்வளவு சீக்கிரம் நினைச்சிட்டாருங்க? எவ்வளவு சீக்கிரம் சிஸ்டர்? காலையில, அதிகாலையில. எதுக்குங்க? எதுக்கு போற அதிகாலையில? தேவன் தன்னுடைய பிள்ளைய எவ்வளவு பாருங்க, 25 வருஷம் வாக்குத்தத்த பிள்ளை 25 வருஷம் பொறுத்து பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டு போய் நீ பலியிடுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்னும் இல்ல, நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க எடுத்துட்டீங்க வச்சுங்களேன். பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டீங்க, நல்ல பிடிச்ச ட்ரெஸ்ஸோ பிடிச்ச ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டீங்க. வந்த உடனே அதை மற்றவங்களுக்கு கொடுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. எப்படி இருக்கும்? ஒரு ட்ரிப் கூட நீங்க போடல, எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 2 வருஷம் போட்ட பேண்ட்டையே யாருக்காவது கொடுக்கணும், நல்லா தானே இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு யூஸ் பண்ணி கொடுப்போம். யோசிச்சு பாருங்க. இல்ல நம்மளுடைய ஆனா ஏன் அப்படி வாசிக்கிறோம்னா, வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு புதுசா எதனா கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாகுது இல்லையா? மனுஷனுடைய புத்தி அப்படி இருக்குது பாருங்க. ஆனா இங்க 25 வருஷம் தவமா தவறின பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில போய் பலியிடுன்றாரு. பலியிடுன்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ண, லேட் கூட பண்ணிருக்கலாம். தள்ளி பொண்ணு ஆண்டவர் மாத்திக்கலாம், மாத்துவார் லேட் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இவர் அதிகாலையில் எழுந்து யாரும் அவனுக்கு மனைவி கிட்ட கூட சொல்லாம கொண்டு போயிட்டாரு. போயிட்டு போற வழியில கேட்கறாங்க. நீங்க ஏன் சொல்றாங்க? அந்த இறுதியம் உறுதியை பத்தி நான் பேசி கொண்டிருக்கேன். இறுதியம் உறுதி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, எல்லாவது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நம்முடைய இருதயம் இருக்குது பாருங்க. உள்ளான மனுஷன் அது ஸ்டாண்டர்டா இருக்கணும். அது ஸ்டாண்டர்டா இருக்கும் போது பாருங்க வாழ்க்கையை மாறிடும் பாருங்க. உறுதியா இருக்குதான். துர்ச்செய்தியை கேட்கும் போது உறுதியா இருக்கும், உறுதியா இருக்கும், திறனா இருக்கும். அப்ப ஆபிரகாம் பாருங்க அழைச்சின்னு போறாரு பிள்ளைய வெட்டணும்னு. ஆனா கத்தி எடுத்துக்கினாரு, நெருப்பு எடுத்துக்கினாரு, விறகு எடுத்துக்கினாரு, எல்லாம் எடுத்துக்கினாரு. பிள்ளை போறாரு நடுவுல. இதெல்லாம் வாசிக்க வேண்டியதில்லை. போறப்போ கேட்கிறாரு, பிள்ளை கேட்கிறாரு, யாரு? ஈசா கேட்கிறான், அப்பா கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும் போது மலை மேல ஏறும் போது என்ன சொல்லுவாங்க? இவருக்கு தெரியும் யாரா ஆடு, இசாக்கு தான் ஆடுன்னு தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, கவனிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நெருக்கடி வரும் பொழுது நம்ம சொல்லணும், கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். ஆமென். கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். எல்லா எதிரும் புதிருமா இருக்கும் போது நம்முடைய இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்முடைய இருதயம் உறுதியா இருக்கணும். கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். கர்த்தர் இதை பார்த்து கொள்வார்னா என்ன அர்த்தம்? வெறும் பார்த்து கொள்வார் மாத்திரம் இல்ல, கவனிங்க. அவன் யெகோவா ஈரன் பேர் எடுத்தான் அந்த இடத்துக்கு. பார்த்து கொள்வார் இல்ல, நமக்காக முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை எழும்பும் முன்னே தேவன் உங்களுக்காக ஒரு இடத்துல அதை வச்சிருக்கிறார்.